நான் என்ன தவறு செய்கிறேன் என்பதை ஒருவன் எனக்கு சுட்டிக்காட்டுகிறது. மாறாத பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த பரிசுத்தமான தேவரே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். காலையோடு உடைய கிருபைகள் புதிதாக இருந்ததை அந்த நன்மைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். இப்பொழுது கர்த்தாவே, நாங்கள் தியானிக்க போகிற தியானத்தை கட்டங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும். வேதத்தில் உள்ள மகத்துவங்களை பார்க்கும்படி கட்டங்களுடைய கண்களை திறந்து நீ பேசும் நாங்கள் கேட்டு இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒரு யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் மத்தியில் நிற்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் செய்தபடினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் செய்திக்கான தலைப்பு மனம் திரும்புதலுக்கான நேரம். வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிட்டார். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தால் இப்பொழுதோ ஏன் இந்த காலத்தை குறித்து நான் அவ்வளவு அழுத்தமாய் பேசுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய மனம் திரும்புவதற்கான காலம் இது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஒருவேளை உலகத்தில் இந்த கொரோனாவை விட அதிகமான மக்கள் மறித்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னைக்கு இந்தியாவில் 1000 பேர் செத்துட்டாங்க கொரோனாவுக்கு அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கிறோம்? ரொம்ப பெருசா பார்க்கிறோம். ஆமாதானே. ஒரு புள்ளி விவரம் அப்படி சொல்லுது, இந்தியாவில் ஒவ்வொரு 4 நிமிஷத்துக்கும் ஒரு மனுஷன் தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி செத்துக்கிட்டு இருக்காங்க? 4 நிமிஷத்துக்கு ஒரு மனுஷன் சாகுறாங்கன்னா 24 மணி நேரத்துக்கு எவ்வளவு பேர் சாகுறாங்கன்னு யோசிப்பாங்க. தற்கொலை பண்ணிக்கிறவங்க மட்டும் இந்த புள்ளி விவரம் இந்தியாவில். நான் உலகத்தை பற்றி பேசுறேன். அப்போ இந்த தற்கொலை இல்லாம மற்ற காரியங்கள், ஆக்சிடென்ட், மற்ற வியாதியில சாகிறவங்களுடைய எண்ணிக்கை, அதை கம்பேர் பண்றப்ப கொரோனாவில் சாகிறவங்களுடைய எண்ணிக்கை கம்மி தான். ஆனா ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கும்படியாக, ஒரு எழுப்புதல் இந்த உலகத்தில் உண்டாகும்படியாக ஒருவேளை இந்த வியாதியை அனுமதித்திருக்கிறாரோ என்று சொல்லி என்ன தோன்றுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் பேசினேன், ஆண்டவர் இதை அனுமதிச்சு பிள்ளைங்களை, அதாவது ஒரு சில பிரசங்கிமார்கள் பேசும் பொழுது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத இதை அழிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அது இல்லை அப்படின்னு நான் பேசினேன். இப்போ சொல்றேன், நாம் எல்லாரும் மனம் திரும்பும்படி, அறியாமை உள்ள காலங்கள் மாறி ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியான ஒரு மனம் திரும்புதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களை குறித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். மனம் திரும்புதல் என்றால் என்ன? மனம் திரும்புதல் என்றால் என்ன? நான் அந்த செய்தி எழுதணும்னு நினைச்ச உடனே கூகுள் எல்லாம் போய் பார்த்தேன், இந்த மனம் திரும்புதலுக்கு என்னதான் போட்டிருக்கு. எதுவுமே எனக்கு ஒரு சரியான டெஃபினிஷன் கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஆனா ஒரு ஆசிரியர் மட்டும் இப்படி எழுதுறாரு, கிறிஸ்தவ புத்தகத்துல இப்படி எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருந்தாருன்னா, உலக சிற்றின்பங்களின் பின்னால், அதாவது நமக்கு எதெல்லாம் ஆசை, நமக்கு எதெல்லாம் விருப்பம், எதெல்லாம் நம்மளால விட முடியாது அப்படின்னு நினைச்சு எதுக்கு பின்னாடியெல்லாம் நம்ம போய்கொண்டு இருக்கிறோமோ அதையெல்லாம் விட்டுட்டு தங்களுடைய உள்ளத்துல ஒரு பாவ மன்னிப்பு அல்லது ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் அல்லது கர்த்தரை திரும்புகிற ஒரு அனுபவம், என்ன சொல்ல போனா டே டு டே லைஃப்ல நம்ம போயிட்டு இருக்கிற பாதையிலிருந்து அல்லது திசையிலிருந்து நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணம், நம்முடைய செயல்பாடுகள்
அனைத்தையும் சரியான பாதைக்கு திருப்புகிற, நிரந்தரமாக திருப்புகிற ஒரு காரியம் தான் மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்றேன். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், நமக்கு தெரியும் இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், விடணும்னு நினைப்போம், நம்மளால விட முடியாது. அப்போ அந்த காரியத்தை முழுமையா விட்டு இனி அந்த பக்கமே போகாத அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து விட்டு விடுகிற காரியம் தான் மனம் திரும்புதல் என்று சொல்லி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கேள்வி. அப்போ இன்னைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் ஏதாச்சும் இருக்கிறதா? ஆண்டவர் அறியாமை உள்ள காலங்களை விட்டுட்டார், இப்பொழுதோ நாம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பப்படுகிறார். நான் சரியா தானே இருக்கிறேன், நான் நேரம் ஜெபம் பண்றேன், நேரம் வேத வாசிக்கிறேன், எல்லாத்தையும் கரெக்டா இருக்கேன், நான் ஏன் மனம் திரும்பணும்? மனம் திரும்புதல் எனக்கு அவசியம் தானா அப்படின்னு ஒரு கேள்வி வருமானா? வேதத்துல சொல்லப்படுகிற லூக்காவின் நற்செய்தி புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, லூக்கா 15:7. அதுபோல மன திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்த பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் மனம் திரும்பணும்னா பரலோகம் சந்தோஷப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம ஒருத்தர் மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். மாத்திரமல்ல, அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ரொம்ப அருமையா சொல்ற. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல இருந்து வாசிங்க. துன்மார்க்கரின் சாய்வது எனக்கு எவ்வளவு பிரியமோ அவர் தன் வழிகளை விட்டு பிரிப்பது. நல்லா கவனிங்க. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ அது எனக்கு பிரியமா இருக்குமா அப்படின்னு கேட்கிறார் ஆண்டவர். அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின் படியும் செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயே, அவன் செய்த தன் பாவத்திலேயே என்ன பண்ணுவான்? சாவான். சொல்றாரு, துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்துல மறிக்கிறது ஆண்டவருக்கு பிரியம் அல்ல. இன்னொன்னு சொல்றாரு, நீதிமான் இவ்வளவு நாள் நீ நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சிருக்க, இவ்வளவு நாள் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள்லாம் செஞ்சிருக்கிற, துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகள் நீ கொஞ்சம் விலகி துன்மார்க்கரோடு சேர்ந்து அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளை படியும் செய்வானே ஆகில் அவன் என்ன பண்ண முடியாது? பிழைக்க முடியாது. அவன் இதுக்கு முன்னாடி செய்த எல்லா அநீதி என்ன பண்ண, நீதி என்ன பண்ணப்படுமா? அருவருப்பா என்ன பண்ணும்? அவன் தன்னுடைய பாவத்திலும் தன்னுடைய அநீதியில தான் என்ன பண்ணுவான்? சாவும். 20வது வசனத்துல, அந்த அதிகாரத்தினுடைய 20வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்றாரு? துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை என்ன பண்ணுவான்? பிழைக்கப்படுவான். 32வது வசனம் சொல்லுது, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை அவர் நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னார். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. நிறைய பேர் தன்னுடைய குற்ற உணர்ச்சியினால என்ன பண்ணிக்கிறாங்க? தற்கொலை. அதுதான் சொல்றாரு, சாகிறவனுடைய சாவை நான் என்ன பண்றதில்ல, விரும்புகிறதில்ல. நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு உணர்ந்தியானா நீ என்கிட்ட வா, அதைதான் நான் விரும்புகிறேன். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளை எல்லாரும் மனம் திரும்பவே அந்த ஒரே பாவி நிமித்த பரலோகத்துல சந்தோஷம், அது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். அங்கே அதே எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாவம் செய்கிற ஆத்மாவே சாவும்,
குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை. அவன் தான் செய்த நீதியில என்ன பண்ணுவான்? ஆண்டவர் சொல்ற, நீ நீதி செஞ்சிருந்து இப்ப பாவத்துக்கு உட்பட்டு இருந்தேனா, நீ செய்த நீதி எல்லாம் மறைந்து போகும், பாவத்துல தான் சாவன்ற. அதே ஆண்டவர் இப்படி சொல்ற, நீ இவ்வளவு நாள் பாவம் செஞ்சு இப்ப நீதி செய்வாயானால் நீ செய்த நீதியில் என்ன பண்ணுவா? பிழை. சூப்பர் பிரியமான கடவுளே, இன்னைக்கு ஆண்டவர் வருகிறார், அவர் வருவதற்கு தாமதிக்கிறார் என்று சொல்லி சிலர் எண்ணுகிறார். அவர் வருகிறதுக்கு தாமதிக்கிற ஆண்டவர் அல்ல. வசனம் சொல்லுது, ஒரு 2 பேர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்கள். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், நல்ல கவனிங்க, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமை உள்ளவராய், அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய தவறுக்கு தக்கதாய், நம்முடைய தண்டனைக்கு தக்கதாய் நாம் தண்டிக்கப்படுவோம் என்று சொன்னால் ஒருவரை இங்கு பிழைக்க முடியாது. நானே இங்கு நின்று பிரசன்னம் பண்ண முடியாது. ஆண்டவர் நம் மீது நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நம்மை வழிநடத்தும். இது கிருபையின் காலம், மனதுறுதலின் நேரம். இந்த காலத்தை நாம் எப்படி அபியாசப்படுத்துகிறோம்? நான் மனதிருக்கிறேன் என்பதை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், முதலாவது நான் ஒரு பாவி அப்படின்றத நாம் ஏற்றுக்கொள்ளும். என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளும். மனம் திரும்புதலின் அடிப்படை என்ன தெரியுங்களா? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் என்ன தவறு செய்கிறேன் என்பதை ஒருவன் எனக்கு சுட்டி காட்டும் பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார். ஏசியா 58ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது வாசிங்க. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. நல்ல கவனி, எக்காலத்தை போல் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்திற்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்களுடைய பாவங்களை என்ன பண்ணு சொல்லு. நாம ஒரு தப்பு செய்யும் பொழுது அது வசனத்தின் மூலமா நமக்கு வரலாம். எங்கேயோ போயிட்டு இருக்கப்ப ஒரு ஒழுங்கிற்கு மூலமா நமக்கு வரலாம், அல்லது ஏதோ ஒரு வசனத்தின் மூலமா, ஏதோ ஒரு பேப்பர் துண்டு பேப்பர் மூலமா நமக்கு வரலாம், இல்ல ஏதோ ஒரு ஆண்டவர் செய்தியின் மூலமா நம்மோடு கூட பேசலாம். அப்படி பேசும் பொழுது நாம் அதை அசட்டை பண்ண. ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்? ரொம்ப உணர்ச்சி வசப்படுவோம், ரொம்ப கோபப்படுவோம். அவங்க யாரு எனக்கு சொல்றது? நான் செஞ்சா ஏன் தப்பு, அதை நான் பார்க்கிறேன், அது ஏன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? உணர்ச்சி வசப்படக்கூடாது. அந்த வாய்ப்பை தவறு. அடுத்து நம்முடைய பாவத்தை உணர்த்துகிற ஒரு நேரம் அல்லது ஒரு தருணம் வருமோ வராதுன்னு பண்ணாது தெரியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கூறப்படும் மீறுதல் அல்லது கூறப்படும் பாவம், கூறப்படும் தவறு என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். வேதத்தில் அநேக உதாரணங்களை நான் சொல்லணும். லூக்காவின் நற்செய்தி புத்தகம் 18ஆம் அதிகாரம்
22வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் அதுக்கு முந்தின பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்ற, நீ என்ன பண்ண, கற்பனைகள் எல்லாம் கை. அவன் சொல்றான், என் சிறு வயது முதல் கொண்டு இந்த கற்பனை எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், கை கொண்டு இருக்கேன். ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு, ஆனாலும் உங்ககிட்ட ஒரு சின்ன குறை இருக்கு. என்ன இருக்குன்னா, உன்னிடத்தில் உள்ளதெல்லாம் வித்து யாருக்கு கொடு? யாருக்கு கொடு? வசனம் சொல்லுது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் இருந்தபடினாலே எப்படி போயிட்டான்? தான் பாவத்தோட அப்படியே போயிட்டான். ஆஸ்தியை வச்சுக்கணும்னு நினைச்சான தவிர நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு அவன் பண்ணல. பிரியமான கடவுளுடைய பிள்ளை, அப்படி இன்னைக்கு நம்முடைய குறைகள் அதே நம்ம வாசிப்போம். நம்ம எல்லாரும் தெரிந்த சம்பவம் தான். லூக்காவின் நற்செய்தி புத்தகம் 23ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரை சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். வலது பக்கத்துல ஒரு கள்ளன், இடது பக்கத்துல ஒரு கள்ளன், இல்லையா? ஒரு கள்ளன் சொல்றான், எப்பா நீ கடவுள்னா உன்னையே நீ காப்பாற்றி எங்களையும் காப்பாத்து. ஒருத்தன் சொல்றான், எப்பா நாம நம்முடைய அக்கிரமத்தின்படி தான் பண்றோம், தண்டிக்கப்படுறோம். ஆனா ஒரு பாவம் அறியாத அவர் ஏன் தண்டிக்கப்படணும்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை என்ன பண்ணும் நினைக்கிறோம். என்னுடைய கான்செப்ட் படி நான் இந்த செய்தியை தயாரிச்ச நேரத்தில் நான் யோசிச்ச ஒரு விஷயம், ஆண்டவரே நீ நினைத்தருளும் அப்படின்னு கேட்டதுனால அவன் ஏற்றுக்கொள்ளப்பட. என்னுடைய தவறின்படி, நான் செய்த பாவத்தின்படி நான் தண்டிக்கப்படும். அந்த அறிக்கை தான் அவனை ஏற்று. இன்னைக்கு நம்முடைய மனதிருந்தது எப்படிப்பட்டது? நான் தினமும் ஜெபிக்கிறேன், தினமும் வேதம் வாசிக்கிறேன், தினமும் அறிக்கை எடுக்கிறேன், தினமும் என்னுடைய ஜபத்தில் ஆண்டவரை இன்னைக்கு செய்த பாவத்தெல்லாம் மன்னித்து விடுன்னு சொல்றேன். ஆனா அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தித்து பார்க்க அழைக்கொள்கிறோம். முடியும் கர்த்தர் நம்முடைய உள்ளம் கிரியைகளை எல்லாம் அறியும். 139ஆம் சங்கீதத்தை வாச பார்த்தேன்னு சொன்னா, நான் வானத்துக்கு இருந்தாலும் நீ அங்கே இருக்கு, நான் பாதாளத்தை போய் படிக்க போட்டாலும் நீ அங்கே இருக்கு, நான் பூமியின் கடையாளர்களை போய் தங்கினாலும் நீ அங்கேயே உங்களுடைய கையில் என்ன பண்ணுது பிடிக்கும். உமக்கு மறைவாக நான் எங்கேயும் என்ன பண்ண முடியாது, போக முடியாது, எதனையும் என்ன நானே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஆண்டவரை பார். ஆகவே முதலாவது மன திரும்புதலின் அடிப்படை, நான் தவறு செய்கிறேன் என்பதை ஒருவர் எனக்கு சுட்டி காட்டுவது, அதை நான் ஏற்றுக்கொள்வேன். இரண்டாவது காரியம், அதை நான் அறிக்கையிடுவேன். மத்தேயுவின் நற்செய்தி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே யோவான் ஸ்நானனிடத்துல வந்த எல்லாரும் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றார். முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிறகு அறிக்கை. நிறைய நேரங்கள ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வோம். சரி, அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டேன்னா அது மட்டும் என்னாலும் தப்பு பண்ண ஓகே, அதுக்காக மன்னிப்பெல்லாம் அறிக்கையிட முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானது, நிறைய நேரங்கள் இந்த அறிக்கையிடுவதற்கு நமக்கு துணிவு வராது. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம அப்படியே கடைபிடிக்கணும்னா எத்தனை பேர் இங்க நிற்போம் நமக்கு தெரியாது. மத்தேயுவின் நற்செய்தி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆகையால் வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுக்கு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியை கிடைத்து. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, உன் கர்த்தருடைய சமூகத்துக்கு நீ காணிக்கை செலுத்த வந்தா, உன் சகோதரனோடு உனக்கு ஒப்புரவாகுதல் இல்லைன்னு சொன்னா அதை செலுத்தாத. போயிட்டு அவங்களோட ஒப்புரவாயிட்டு வந்து அந்த காணிக்கை என்ன பண்ணு செலுத்து. நீங்க எத்தனை பேர் இப்படி செய்வதற்கு நாம் தயாராக?
நம்முடைய அறிக்கை இடுதலிலே நம்ம நிறைய நேரங்களில் குறைவுள்ளவர்களாக தான் இருக்கும். என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு கேட்கறத நீ பெரிய கௌரவ குறைச்சலா நம்ம நினைச்சிட்டு வசனம் சொல்லுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கப்படும். எங்க அறிக்கை இருக்குதோ அங்கதான் பாவ மன்னிப்பு நிச்சயம். ஒரு மனிதனுக்கு விரோதமாய் நாம் செய்யும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இளையகுமாரனுடைய கதைகளை நம்ம அதான் வாசிக்கணும். லூகாவின் நற்செய்தி புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்து வீட்டுல போய் வாசிப்பார். இளையவன் தன்னுடைய சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டான், எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அவன் என்ன நினைக்கிறான், என் தகப்பனுடைய வீட்டுல நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்குது. நான் அங்க என் தகப்பன்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவேன், உங்களுடைய வேலைக்காரர்களில் ஒருவராக என்ன பண்ணும், வைத்துக் கொள்ளும். அவன் ரிட்டர்ன் வரும்பொழுது எப்படிப்பட்ட மனநிலையோடு வரான், அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரனாவது நம்ம இருக்கணும். அவன் வந்த உடனே தன்னுடைய தகப்பனை பார்த்து சொல்றான், ஆண்டவரே தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பலத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்துறேன், நல்ல நான் தகுதியானவன் அல்ல. ஆனா அந்த அறிக்கை அவனுடைய வாழ்க்கையை மாத்திருச்சுங்க. அவன் என்ன நினைச்சிட்டு போனா, எனக்கு தண்டனை கிடைக்கும், நான் அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளப்படுவேன் என்ற நிச்சயம் அவனுக்கு இருந்துச்சு. ஆனா அவன் அறிக்கையிட்டான் தெரியுமா, தகப்பனே உமக்கு விரோதமாக பலத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதியானவன் அல்ல அப்படின்னு சொல்லி அவன் அறிக்கையிட்ட அந்த அறிக்கை அவன் திரும்பவும் குமாரனாவே மாறிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள நமக்கும் ஆண்டவருக்குமான உறவு அதுதான். ஆண்டவர் நாம் எப்படிப்பட்ட தவறை செய்தவர்களா இருந்தாலும் அதை அறிக்கையிடும் பொழுது அவர் ஏற்றுக்கொள்கிறார். 2 உதாரணத்தை என்னால உங்களுக்கு சொல்ல முடியும். ஒன்று தாவீது உரியாவின் மனைவியாகிய பத்சேபாவின் காரியத்துல தவறு செய்கிறான். நாத்தான்வேல் வந்து அவனை எச்சரிக்கிறான், நீ இந்த தவறு செய்த அப்படின்னு சொல்லி எச்சரிக்கும் பொழுது, தாவீது பெரிய ராஜாங்க, அவன் சமஸ்த இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு ராஜா. சொன்ன உடனே அந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 13:17. அப்பொழுது தாவீது நான் கர்த்தருக்கு விரோதமா என்ன பண்ணேன், பாவம் செய்தேன். எப்ப உனக்கு விரோதமா நான் பாவம் செய்யல, உரியாவுக்கு விரோதமா பாவம் செய்யல, அவன் சொல்றான் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அந்த அறிக்கையினுடைய பலன் தாங்க 51வது சங்கீதம். அதுல அவன் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி அறிக்கையிடுறான்றத பார்க்கணும். அப்படி அறிக்கையிட்டதுனாலதான் ஆண்டவர் அவனை தொடர்ந்து பயன்படுத்தினார். இன்னும் சொல்ல போனா எனக்கு எப்பவுமே ஆச்சரியமான ஒரு விஷயம், சொல்ல போனா அப்படி தவறு செய்த பத்மசேபாவின் இடத்துல தான் அவனுடைய சந்ததியை ஆண்டவர் விளக்கப்பட்டார். அதன் பிறகு சாலமோன் பத்மசேபாவின் இடத்துல பிறந்தவன். ஒருவேளை அந்த அறிக்கை கர்த்தருக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு தன்னை ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னா ஆண்டவர் அவனை பயன்படுத்தி இருப்பாரா, ஆண்டவர் அவனை தொடர்ந்து அந்த ராஜ்யத்துல வச்சிருப்பாரான்னு சந்தேகம். அதே மாதிரி ஆண்டவருடைய சீடர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். பேதுரு யூதாஸ் காரியம் 2 பேரும் தப்பு பண்ணாங்க. ஆனா யூதாஸ் என்ன பண்ணா, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கிறோம். மூப்பர்கள் இடத்துல போய் அவன் சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததுனால நான் பாவம் செஞ்சேன். அவன் சொல்றாங்க, அது எங்களுக்கு தெரியாது, பாரு, எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம். இந்த அறிக்கை அவன் யாருக்கிட்ட சொல்லியிருக்கணும், ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆண்டவரே உமக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன். ஆண்டவர் பயன்படுத்திருப்பாங்க. அப்படி சொன்ன பேதுருவை ஆண்டவர் பயன்படுத்து அநேக ஆயுதங்களுக்கு வல்லமையாக பயன்படுத்தினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளே, இன்னைக்கு நம்முடைய மனம் திரும்புதல் எப்படிப்பட்டது? நான் மனம் திரும்ப இருக்கிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்னுடைய தவறை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தவறை ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிட வேண்டும். 3வது கடைசியுமான மத்தேயு நற்செய்தி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். மனதில்
திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடு. நான் கனி கொடு. உண்மையான மனம் திரும்புதலின் அடையாளம் கனி கொடு. நான் திரும்ப சொல்றத நான் தினமும் வேத வாசிக்கிறேன், நான் தினமும் தியானம் பண்றேன், நான் சபைக்கு நிறைய கொடுக்கிறேன், சபைக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன், எல்லாத்துலயும் முதன்மையா இருக்கிறேன். நான் என்ன செய்யணுமோ, ஒரு கிறிஸ்தவனா என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறேன் அப்படின்றத காட்டிலும் பொய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது, நான் பொய் சொல்லாம இருக்கிறேன். எனக்கு முன்பாக ஒருத்தங்க நல்ல வளர்ச்சி பெற்று நல்ல சந்தோஷமா இருக்காங்க, அவங்கள பார்த்து நான் பொறாமப்படாம இருக்கிறேன். என்னால முடிஞ்ச இடத்துல நான் உதவி செய்கிறேன். நான் என்னால் முடிந்த மட்டும் எல்லாருக்கும் அன்பு கூறுகிறேன். என்னால் முடிந்த மட்டும் நான் மற்றவங்களை பத்தி அவங்க இல்லாதப்ப பேசாம புறம் கூறாம இருக்கிறேன். யாரும் கெட்டு போகணும்னு நினைக்காம இருக்கேன் அப்படின்ற காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையின் கனி கொடுத்தல் என்று சொல்லி சொல்லணும். மத்தேயுவின் நற்செய்தி புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை யாராவது வாசிங்கள். மத்தேயு 23 பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றதாளாவிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க. நீ கர்த்தருக்காக செய்ய வேண்டியதெல்லாம் செய்யற, ஆனா மனுஷங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கு? ஆண்டவர் சொல்ற, கர்த்தருக்காக செய்ய வேண்டியதையும் நாம செய்யணும், இவைகளையும் விடாது. இன்னும் லூக்காவில் சொல்லப்படுது, லூக்காவின் நற்செய்தி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 3:14. அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் போதும். நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் இருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்லப்படுது எபேசியருக்கு எழுதின நிருபம், அதாவது கனி கொடுக்கிற வாழ்க்கை குறித்து அவர் பேசும் பொழுது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இருந்து யாராவது வாசிங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருக்கிறீர்கள். நல்லா இருக்கணும். இங்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப பவுல் மூலமா ரொம்ப தெளிவா எடுத்துக்காரு. எப்படின்னா, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதும் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி, நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கை எப்படி வெளிப்படும்? ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். வேற எதுலையும் விளங்காது. நான் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றது சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரிகளுக்கு உடன்படாமல் அவைகளை என்ன பண்ணுங்க? கடிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மத்தேயு 3:10 வாசிக்கிறோம். கனி கொடாத மரம் எதுவும் அது வெட்டுண்டு எங்க போடப்படுமா? அக்கினியில போடும். யோவான் 15ஆம் அதிகாரத்துல வீட்டுல போய் வாசி பாருங்க. கனி கொடுக்கணும்னா அவருக்குள்ள நம்ம நிலைத்து, அவருக்குள்ள நிலைத்திருந்தாதான் நம்ம கனி கொடுக்க முடியும். நான் எல்லாம் செய்வேன், கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க மாட்டேன். கர்த்தருக்குள்ள நிலைத்துள்ள, கர்த்தருடைய அன்பு எனக்குள்ள நிலைத்துள்ள அப்படின்னா என்னால கனி கொடுக்க முடியாது. உலகத்துல கனி கொடுத்தவனுடைய முதல் பலனை அன்பு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு
ஒன்று கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1-13 வசனங்கள்ல அன்பை குறித்து ஆண்டவர் ரொம்ப அருமையா எழுதுறார். நான் தூதர் பாஷைகளை பேசினா கூட அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. 7வது வசனத்தை சொல்றாரு, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும். அப்போ ஒரு அன்புள்ள கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கினராய் நான் கடந்து வருகிறேன் என்று சொன்னா மட்டும்தான் நான் மனதில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. இங்க வீட்டுல போய் வாசிப்பார். லூக்கா 19ஆம் அதிகாரத்துல சகேயு மரத்து மேல உட்கார்ந்து ஆண்டவரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆண்டவர் வந்து சொல்றாரு, சகேயு இறங்கி வா, நான் இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன பண்ண போறேன், அங்க போ, இன்னைக்கு உங்க வீட்டுல. அவன் சந்தோஷத்தோடு ஆண்டவரை கூட்டிட்டு போறான். அந்த அன்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, தன்னுடைய பேரை கூப்பிட்டு அழைச்சி நான் இன்னைக்கு உங்க வீட்டுல தங்க போறேன். ஏன்னா இது வரைக்கும் அவனை எல்லாருமே எப்படிதான் பார்த்திருக்காங்க, ஒரு பாதியான மனுஷனா தான் பார்த்திருக்காங்க. ஆண்டவர் சொன்ன உடனே கூட என்னன்னு சொல்றாங்க, என்ன இவர் பாதியான மனுஷன் வீட்டுல தங்கும்படியா என்ன பண்ணாரு, போனாரே அப்படின்னு தான் எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. அந்த அன்பை பார்த்தோம்னா அவன் சொல்றான், ஆண்டவரே நான் இன்னிலிருந்து யார் இடத்துலாவது அநியாயமா வாங்கி வந்து அதெல்லாம் எப்படி தரேன், நாளை தனியா திரும்பி தரேன். எல்லாத்தையும் மாத்திருச்சு. அவனுடைய வாழ்க்கையை என்ன பண்ணிடுச்சு, புரட்டி போட்டுச்சு. நீ நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தை, நான் இப்ப வீட்டுல தங்க போறேன்ற அந்த ஒரு வார்த்தை அவனுக்கு மனதிருந்துதலை கொடுத்துருச்சு. அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை அறிக்கை எடுக்கிறான். நான் செய்த பாவத்தை என்ன பண்றான், வெளிப்படையா அறிக்கை எடுக்கிறான். கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு நேரம் கடந்து போறான். ஆண்டவரே நான் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துறேன், இனி நான் உங்களுடைய பிள்ளை. பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், நான் இத்தனை வருஷ பாரம்பரிய கிறிஸ்தவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறேன். நாம் நம்முடைய வாழ்க்கையில மறந்துதலின் காலத்தில் இருக்கிற அல்லது கிருபை காலத்தில் இருக்கிற நாம் ஆண்டவரை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா, நம்மை முழுவதுமாய் ஆண்டவருடைய சன்னிதானத்துல அர்ப்பணித்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க அழைத்து விடுகிறோம். சமூகத்துல நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய அந்த நிறைவான மனதுருப்புதலை ஆண்டவருடைய கருத்திலிருந்து சுதந்திரிப்போம். கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்த ஆண்டவருடைய கரத்துல சுத்தமான பாத்திரங்களாய் ஒப்புக் கொடுத்து அவருடைய நன்மையை அனுபவிப்போம். கடவுள் தான் இந்த திருவார்த்தைகள்